மரணத்தை வென்ற அனுமானுக்கும் யமதர்மருக்கும் இடையிலான போர். யமதர்மராஜரையே நடுங்க வைத்த அனுமனின் விஸ்வரூபம். மரணத்தை வென்ற அந்த மகா யுத்தம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் அஞ்சனா தேவியின் உயிரை பறிக்க யமதர்மராஜர் நேரில் வந்தார். தனது தாய் அசைவட் கிடப்பதை கண்டு கதறிய அனுமனின் கண்ணீர் அடுத்த நொடியே ருத்ர கோபமாக மாறியது. இன்று என் தாய் உயிரோடு திரும்புவாள், இல்லையெனில் இந்த உலகில் மரணமே முடிவடையும் என்று வானர ஒரு மகா கர்ஜனை செய்தார் அனுமன். கோபத்தில் விஸ்வரூபம் எடுத்த அனுமன் மின்னல் வேக யமலோகத்தை அடைந்தார். அவரது கதாயுதத்தின் ஒரே அடியில் யமலோகத்தின் வாயல்கள் தவிடுபொடியாயின. யமராஜரின் யமதூதர்களை தனது முஷிகளாலும் கால்களாலும் நசகி துவம்சம் செய்தார் அனுமன். இதை கண்டு யமலோகமே நிலை குலைந்து போனது. நேருக்கு நேர் மோதிய யமராஜர் காலன் உற்சகியான யமதண்டத்தை அனுமன் மீது வீசினார். எப்பட்ட உயிரையும் பறிக்கும் அந்த பயங்கர ஆயுதத்தை அனுமன் தனது இரு கைகளால் பிடித்து சுக்குநூறாக உடைந்தார். யமன் உருவாகிய மாய பிம்பங்கள் அனைத்தும் அனுமனின் பலத்திற்கு முன்னால் சாம்பலாயின. அனுமன் மகா காலமாக மாறி யமனையே விழுங்குகின்ற போது பிரபஞ்சமே நடுங்கியது. அப்போது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் தோன்றி அனுமனை தடுத்தனர். நீ மரணத்தின் அகந்தையை வென்றுவிடாய், தாயின் அன்பு விதியை விட வலிமையானது என்று கூறி அஞ்சனா தேவியை மீண்டும் உயிர்ப்பித்தனர். அன்று முதல் அனுமன் நாமம் சொல்லும் இடத்தில யமன் கூட நுழைய அஞ்சுவான் என்ற வரம் நிலைத்து. ஒரு பக்தனாக தாயின் அன்பிற்காக மரணத்தையே எதிர்த்த அனுமனின் இந்த வீரத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.